நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். அதாவது ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்திய அரசியல், நான் தமிழ்நாடை சொல்ல, இந்திய அரசியல் தலைவர் கலைஞர் தான் சுற்றி இருந்துச்சு. இந்திய அரசியல் ஏன்னா உக்காந்த இடத்துல கோபாலபுரத்திலிருந்து பல பிரதமர்களை உருவாக்கிய டாக்டர் கலைஞர். யார் பேசினாலும், பிரதமர் பேசினாலும், தேசிய தலைவர்கள் பேசினாலும், மாநில முதலமைச்சர்கள் பேசினாலும் தலைவர் கலைஞர் குறித்து தான் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு பிடிச்ச ஏழ்ற சாபக்கேடு ஒரு ஐட்டக்காரனை சுற்றி இருக்குது அரசியல். ஒரு ஐட்டக்காரனை பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மாமா வேலை பார்க்குறானே, அவனை சுற்றி தான் இன்னைக்கு அரசியலே இருக்குதுங்க. வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை கண்டவனும் கூட்டி கொடுத்து ஒரு பாட்டில் ஃபாரின், ஒரு ஃபுல் ஃபாரின் பாட்டிலுக்காக வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை கூட்டி கொடுக்குறவன், கட்டின பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறவன் கண்டவங்களுக்கு. அவனை சுற்றி தான் இன்னைக்கு அரசியலே இருக்குது. ஏன்னு கேட்டால் அவன் ஒரு கோமாளித்தனமாக பேசுகிறான். பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவனுக்கு காசு கொடுத்து இந்த திராவிட மண்ணா ஆரிய மண்ணா மாற்றணும். நாங்களும் எவ்வளோ முயற்சி எடுத்தோம். பெங்களூர்லேருந்து அண்ணாமலையை கூட்டின்னு வந்து அந்த ஆடைங்க மேய விட்டோம். அவன் கடைசியில் பைத்தியம் ஏறி போய் சாட்டி எடுத்து அடிச்சுக்கிறான், மேலே சட்டை போடாமல் சுற்றுறான், செருப்பு போடாமல் சுற்றுறான், எல்லாரையும் பகைச்சிக்கினான். இப்படி ஏடிஎம் கூட கூட்டணி போனான்னா அவங்களையும் பகைச்சிக்கினான். சரி, வேலைக்காகல. அதனால் இப்போ தமிழ்நாடுன்னா திராவிட மண், பெரியார் மண், பெரியார் மண், பெரியார் மண்ன்றான். இது கலைஞர் மண். ஸோ இந்த திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் தலைவர் கலைஞருக்கும் ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணை மாத்திரான்னு முடிவு எடுத்துட்டான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அவன் என்ன ஒன்றும் செய்வான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச மாமா தேவடியா பையன் யாருன்னு கேட்டால் இந்த தேவடியா பையன். இவன் இப்படியெல்லாம் பேசலாம், தப்பு இல்லை. இந்த சீமான் சாமான் நான் தான் சொன்னேன், ஃபாரின் சரக்குக்காக பொண்டாட்டியே கூட்டி கொடுக்குறவன் சொல்லிட்டுன்னு. இவனை பிடிச்சி இப்போ இவனுக்கிட்ட அவங்க கொடுத்துருக்குற அஜெண்டா என்னன்னு கேட்டால், கண்ட மணிக்கு பெரியாரை திட்டு. நீ பெரியாரை திட்டுனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கோபம் வரும். மக்கள் மத்தியில் பெரியார் மேலே ஒரு வெறுப்பை ஏற்படுத்து. திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தத்தின் மீது மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை ஏற்படுத்து. கலைஞர் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்து. தைரியமா பேசு. நாடியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் தேவையா போய் பேசுறான், பேசிட்டு இருக்கான் இந்த சீமான் சாமான். பேசு. கலைஞர் பேனாவை உடைப்பேன், கலைஞர் சிலையை உடைப்பேன், கலைஞர் சமாஜை உடைப்பேன்னு பேசு. நீ ஒன்றும் உடைக்க போறதில்ல, நீ கிட்ட போகத்தில்லை, சும்மா பேசு. அப்பதான் திமுக கோபம் வரும். அப்போ எல்லாருக்கும் வந்துட்டு பாடுறா இவ்வளோ துணிச்சலா பேசுறான் சீமானு, மேல மரியாதை. பெரியாரை பயங்கரமா டேமேஜ் பண்ணினே தொடர்ந்து பண்ணு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா திராவிட சித்தாந்தத்தின் மீதும், திராவிட கொள்கை மீதும், பெரியார் மீதும், ஏன் கலைஞர் மீதும் மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா இந்த திராவிட மண்ணை நம்ம ஆரிய மண்ணா மாத்திடலான்னு ஒரு குருட்டு கணக்கு, ஒரு தப்பு கணக்கு போட்டான் பிஜேபி ஆர்எஸ்எஸ். அதனால அவனுக்கு மாமாவில் பார்க்குறவன் யாரு? கட்டம் பொண்டாட்டியே ஊர் மேலே விடுறவன். இவனுக்கு கொள்கை என்ன? அதனால தான் அவனுக்கு பணத்தை கொடுத்து இப்போ அவன் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவன் பேசினே இருக்கிறான். நம்மளும் அவனை பற்றி பேசினே தான் இருக்கிறோம். நான் தான் சொன்னேன், ஒரு நேரத்தில் இந்தியாவே தலைவர் கலைஞரை சுற்றி அரசியல் பண்ணாங்க. பேசப்படுற தலைவர்னா கலைஞர் தான். இன்னைக்கு நம்மளுடைய தலையெழுத்து இந்த மாமா வேலை பார்க்குற, புரோக்கர் வேலை பார்க்குற, இந்த வேசி மகன், லஞ்சா கொடுக்கா, சின்னார்கா பச்சா, சுவர்கா பச்சா, இந்த லவடிக்க பால், ஒத்தா லக்காடி பாடுஸ் பையன், இந்த சீமான சுத்தே இப்படி அரசியல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. ஏன்னா அவன் தொடர்ந்து பெரியார் பத்தி பேச 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 நம்ம அவனை குறித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். இப்போ பல விஷயங்கள் உண்மை வந்துருச்சு. எல்லாமே இவன் ஃப்ராடு, இவன் டோட்டலா சீமான் சாமான் எல்லாமே ஃப்ராடு, எதுவுமே ஒரிஜினல் கிடையாது என்றது வெட்ட வெளிச்சம் ஆயிப்போச்சு. 2 நாளைக்கு முன்னால் நம்ம பேசணும். ஆனால்
நேற்று முன்தினம் நேற்றிலிருந்து வருகிற செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது டோட்டலாக ஃபோக்கஸ். ஏதோ 100% ஒரு 10% அது உண்மை இருக்கும் நானும் நினைச்சேன். எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபோக்கஸ், எல்லாம் சுத்தமா ஃபோக்கஸ். ஃபர்ஸ்ட் அந்த போட்டோ அது ஒரு டைரக்டர் வரைஞ்சே கொடுத்துருக்கான், அதுவும் ஃபோக்கஸ். அடுத்து துப்பாக்கி சுட்ட மாதிரி நான் போர் பயிற்சிக்கு போனான்னா இல்லை, எந்த போர் பயிற்சிக்கும் போல ஒரு சினிமா ஷூட்டிங்ல போய் அந்த துப்பாக்கியை வச்சுன்னு இவன் போட்டோ எடுத்துருக்கான். அந்த சினிமா ஷூட்டிங்ல போட்டோ எடுத்த டைரக்டர் டிவியில் உட்காந்து அவரும் பேசிட்டார், அதுவும் ஃபோக்கஸ். அங்க கனடால இருந்து மாவீரன் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவரு கிளீனா சொல்லிட்டார், இவன் சொல்றது எல்லாமே பொய், தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து சீமான நம்பாதீங்க. அவன் ஏதோ போய் எங்க சித்தப்பா வீட்டில் இட்லி சாப்பிட்டான், இட்லி சாப்பிட்ட போது புட்டா கறி வந்துச்சுன்னு சொல்றான், பொய். எங்க சித்தி யாரையும் கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடல. இவன் சொல்றான் அந்த நேரம் போர் சூழ்ந்த நேரம், அந்த நேரம் வீட்டுக்கு யாரும் போல, அந்த நேரம் வீட்டுக்கு யாருமே போல, வீட்டில் யாரும் போல, வீட்டில் எங்க சித்தி யாருமே சந்திக்கல. இவன் வீட்டுக்கே போகாம பொய் சொல்றான். இன்னொன்று எங்க சித்தி வீட்டில் எங்க சித்தப்பா வீட்டில் நாங்க இட்லி சுடுமே தவிர இட்லிக்குள்ள கறி விட்டு சுடுறது எங்களுக்கு தெரியாது, இவன் பொய் சொல்றான். அதே மாதிரி ஆமக்கறி சமைச்சு போட்டாங்கன்றான். எங்க சித்தப்பா ஆமக்கறியை சாப்பிட மாட்டாரு. அதாவது சித்தப்பான்னா மாவீரன் பிரபாகரன் சொல்றார், எங்க சித்தப்பாக்கு ஆமக்கறியை சாப்பிட்டாரு பழக்கமே கிடையாது, அவர் சமைச்சது இல்லை. நாங்க புலிகளோட போரிடுற நேரத்தில் இவனை கூப்பிட்டு சமைச்சு போறதுக்கு எங்க சித்தப்பா பிரபாகரன் என்ன எதனா ஹோட்டல்ல செஃப்பா சமையல் மாஸ்டரா இவனுக்கு சமைச்சு போறதுக்கு, இவன் எந்த போர் பயிற்சிக்கு வரல. எனவே சீமான் பேசுறது எல்லாமே பொய். அவன் இலங்கையில சிங்கள பெண்களோடு தொடர்பில் இருந்தான். இலங்கையிலே சிங்கள பெண்களோடு தொடர்பில் இருந்தான். பல சிங்கள பெண்களோடு தொடர்பு ஏற்பட்டு அதில் ஒரு சில சிங்கள பெண்கள் கர்ப்பமானார்கள். சிங்கள பெண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்தான். பல குடும்பங்கள் இவனால் நடுத்தருக்கு வந்தது. இவன் இந்த வேலை தான் இலங்கையிலே பார்த்தானே தவிர இவன் வவுனியா காட்டுக்குள்ளே வந்ததோ, சித்தப்பாவை சந்தித்ததோ, போர் பயிற்சி எடுத்ததோ, புலிகளோடு இவன் பயணித்ததோ எதுவும் இல்லை. எல்லாம் பொய், எல்லாம் பொய், எல்லாம் பொய். யாரும் நம்பாதீர்கள். அவர் வைத்திருக்கிற போட்டோ எல்லாம் போக்கஸ், டூப்ளிகேட், இவனால் தயாரிக்கப்பட்ட மார்பிங் போட்டோ. எனவே இவன் ஒரு ஃப்ராடு. 420 420 840 நம்பாதீங்கன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணன் மகன் சொன்னார். இது வைரலா போச்சா? இவன் எவ்வளோ பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கின்றது அவங்க அண்ணன் பையன் சொல்லிட்டார். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு சார். இவனோ பெண்களுக்கு பாதுகாவலர், இவனோ பெண்ணுரிமை பேசுறான், பொம்பளை பொறுக்கி ராஸ்கல். எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையில் விளையாடினாங்க. பொண்டாட்டிய ஊர் மேலே விட்டான் சாட்டை துறைமுனுக்கு. இவன் கண்ட பொண்ணுகளோட தொடர்பு வச்சுக்கணும். அங்கே விஜயலட்சுமி வாழ்க்கை கெட்டான் பாரா, தினமும் பேசினே அங்கேருந்து பெங்களூர்லேருந்து யூடியூப்ல வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்குது. இவன் பெண்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்றதை பாருங்க. இவ கூட பெண்கள் எல்லாம் வேற இருக்கிறீங்க. எத்தனை பேர் நடுரோட விட போறான்னு தெரியல. வயிற்றுல புள்ள கொடுத்து ஜாகிரதையா இருங்க சகோதரிகளை. அந்த நாம் தமிழர் கட்சியில் சொல்றேன், ஜாகிரதையா இருங்க. இவன் பொய்யா பேசினானா அது உண்மை சொல்லிட்டாரா? கனடால இருந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அதை குறித்து தொலைக்காட்சியினுடைய ஒரு நிருபர், ஒரு ஊடக நிருபர், ஒரு சகோதரி, ஜெர்னலிசம் படிச்ச ஒரு சகோதரி சீமான்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நல்லா கேட்கிற கேள்வி யாருன்னு கேட்டா ஒரு பெண். இவன் எவ்வளவு பெரிய நாதாரி பேவர்சி சின்னால் லக்காடி பாடுஸ் பையன்றது இதில் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு பெண் நிருபர் சீமான் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அந்த சாமான் பையன் கிட்ட இந்த மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் பொய்ன்னு உங்க மீது குற்றச்சாட்டை சொல்றாரு. கனடாவிலிருந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன். அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா என்னங்க சொல்ல இவன் கேள்வி கேட்கறது ஒரு பெண்ணுங்க.
ஒரு சகோதரி. அந்த பொண்ணு கேட்குது, கனடாவிலேருந்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன், உங்களுக்கும் பிரபாகரனுக்கு எந்த தொடர்பு இல்லையாமே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு கனடாவிலேருந்து பிரபாகரன் அண்ணன் மகன் சொல்கிறாருன்னு உடனே அவன் சட்டுன்னு எல்லாம் சொல்கிறான். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு மூஞ்சிக்கு நேரம் கை நீட்டு அவன் கிடக்கிறான் தேவடியா பையன்ட்டு போகிறான். இந்த தேவடியா பையன் இதில் என்னங்க நியாயம்? ஒரு பொண்ணுங்க அது ஒக்கால ஓலி உனக்கு நேரத்தோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த வயசு ஒரு பொண்ணு வந்துருக்கும். அது ஒரு சகோதரி, ஒரு ஊடக நிருபர். அது அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த வார்த்தை தேவடியா பையன் வார்த்தை பயன்படுத்தலாமா? இதுலேருந்தே தெரில எவ்வளோ பெரிய பொறுக்கி பையன்வான்னு சொல்லி. இப்போ பின்னால் பெண்கள் எல்லாம் போய் மைக் பிடிச்சின்னு பேசுகிறீங்க. அதில் ஒரு பொண்ணு நேற்று மேடையில் பேசுது, நான் எப்பவுமே சீமா நான் வந்து அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன்னு. இப்படி கேடுகட்ட அப்பா யாருக்கு இருக்கக்கூடாதுமா? இப்படி கேடுகட்ட அப்பா அப்பான்னா மாவீரன் தானே, அவனா மாவீரன்? ஸோ ஒரு பெண்ணுகிட்ட அப்படி பேசுகிறான். இவனுடைய உண்மை வெளிச்சத்தை சாயத்தை வெளுத்துட்டாரு பிரபாகருடைய அண்ணன் மகன். அவரை பார்த்து தேவடியா பையன்றான். பிரபாகரனுடைய அண்ணன் மகனை பார்த்து தேவடியா பையன் சொன்னவன் நாளைக்கு பிரபாகரனை சொல்ல மாட்டான்றது என்ன நிச்சயம்? இவனை மாதிரி பெரியாரை புகழ்ந்து பேசினவங்க யாரும் இல்லை. இவனை மாதிரி தலைவர் கலைஞரை புகழ்ந்து பேசினவங்க யாரும் இல்லை. சமூக நீதி தலைவர் என்று சொன்னால் அம்பேத்கர் பெரியார் தலைவர் கலைஞர் பேசின பாடு சிவன் இன்னைக்கு பெரியாரை விமர்சிக்கிறான், கலைஞர் விமர்சிக்கிறான். பிஜேபி சொன்னதுனால நாளைக்கு பிரபாகரனை விமர்சிப்பான். நாளைக்கு பிரபாகரன் விமர்சிப்பான். போட்டோ டூப்ளிகேட். ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் போய் எடுக்கிறான். அந்த டைரக்டர் டிவியில் பேசிட்டார். ஒரு ஷூட்டிங்கில் போய் அந்த கன்னு கொஞ்சம் கொடுங்க, அந்த விடுதலை புலிகள் சம்பந்தமாக ஒரு படம் எடுக்கிறாங்க. அங்கே போய் நின்றுங்கன்னா அந்த கன்னு எடுத்துன்னு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு டைரக்டர் பிரபாகரன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வரைச்சி கொடுத்தாரு. அவரே சொல்லிட்டார், எல்லாமே ஃபோக்கஸா, எல்லாமே டூப்ளிகேட்டா, இவனுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுது. ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தினானே அந்த சீமான் சாம்பானு, அந்த சகோதரி கிட்ட பிரபாகரனுடைய அண்ணன் பையனை பற்றி கேள்வி கேட்கும்போது பிரபாகரன் அண்ணன் பையனை தேவடியா பையன் அந்த பொண்ணுகிட்ட இந்த தேவடியா பையன் சொன்னா இல்லை. இதை யார் கண்டிச்சிங்க? அந்த அக்காகிறாங்களே தமிழிசை சவுந்தரராஜன், உலக அழகி, உள்ளூர் கிழிவி, பரட்டை, மூஞ்சி ஃபுல்லாக ரோஸ் பவுடர் போட்டுன்னு அப்படியே நச்சு 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 நச்சுன்னு வந்து அப்படியே உக்காந்துக்குன்னு அப்படியே சீமானை பாராட்டி பேசுனாங்களே அந்த அக்கா. எங்கள் அண்ணன் சீமான் இருக்கார் சொன்னால் எங்களுக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது. திராவிடத்தை எதிர்ப்பதற்கு, பெரியாரை எதிர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு துணை கிடைத்து விட்டது, மகிழ்ச்சியாக இருந்தது, எங்களுக்கு சீமான் இருக்கிறான் அப்படியே பேசுனீங்க. இப்போ அவங்க ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தினான், இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ஐக்கிலேயே பேசுறீங்க. இதில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை குறித்து இந்த அக்கா பேசுகிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர் கவர்னர் RSS ரவியை விமர்சனம் பண்ணிட்டாரோ யாரு? எங்கள் அண்ணன் நாளைய தமிழக மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து கவர்னரை விமர்சனம் பண்ணிட்டாராம். அதுக்கு இந்த அக்கா கோவம் வந்துடுச்சு. எப்படி கவர்னர் விமர்சனம் பண்ணலாம்? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு முகவரி என்னன்னா, நீங்கள் கலைஞருடைய பேரை, முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய மகன், இதுதான் உங்களுக்கு இருக்கிற முகவரி. நீங்கள் எப்படி கவர்னர் விமர்சனம் பண்ணலாம்னா, கவர்னரை, இந்த தமிழ்நாடு கவர்னர் இருக்காருல RSS ரவி, தமிழிசை அவர்களே, கவர்னர் RSS ரவி அதிமுக கொள்கை பொறுப்பு செயலாளர், பிஜேபி கொள்கை பொறுப்பு செயலாளர், ஆரிய கூட்டத்தின் புரோக்கர், தமிழ் இனத்தின் தமிழ் மண்ணின் விரோதி. அந்த கவர்னரை வந்துட்டு விமர்சனம் பண்ணனா தெருவில் போகிற பிச்சைக்காரன் கூட இன்னைக்கு கவர்னர் விமர்சனம் பண்ணான். அவர் அப்படி தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கார். திமுக எதிர்ப்பா, தமிழ் இனத்திற்கு எதிர்ப்பா. நீங்கள் என்ன உதயநிதி பற்றி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன முகவரி? நீங்கள் கலைஞருடைய பேரன் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிள்ளை என்கின்ற முகவரி தவிர வேற என்னன்னு கேட்குறீங்கல்ல? ஆமாம், அதான் அவருக்கு முகவரி அதான். ஆமா, அவருக்கு அதான் முகவரி. அதை தாண்டி அவர் மக்களிடத்தில் செல்வாக்கு இருக்குது. தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்காரு, அமைச்சரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர். ஆனா நீங்க தமிழிசை அவர்களே, நீங்க
ஒரு முறைக்கு 2 முறை எம்பி நின்று தோத்தீங்க. சென்னையில் எம்பிக்கு நின்று டெபாசிட் இழந்தீங்க. உங்களுக்கு என்ன முகவரி? குமரி ஆனந்தம் பொண்ணு, அது உங்களுக்கு முகவரி இல்லையா? அது உங்களுக்கு முகவரி இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பிஜேபியில பொறுப்பு. காங்கிரசின் மூத்த தலைவருடைய மகள் பிஜேபியில் இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு கவர்னர் பதவி. அதுக்கு காரணம் குமரி ஆனந்தனுடைய பொண்ணு. நீங்க மிகப்பெரிய தமிழறிஞர், மரியாதைக்குரிய போக்குரிய ஐயா குமரி ஆனந்தனுடைய பொண்ணு நீங்க என்கின்ற அந்த ஒரு முகவரி தான் நீங்க கவர்னரா இருந்தீங்க, பிஜேபியில் பொறுப்புல இருந்தீங்க. அதுக்கு அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் பக்கத்துல பேர் போடுறீங்களே, சவுந்தரராஜன், அது யார்? உங்க வீட்டுக்காரர். அது ஒரு முகவரி. அவங்க அப்பா இன்ஷியல், அவங்க கணவர் இன்ஷியல், அவங்க குடும்ப இன்ஷியல், அவங்க என்ஆர் குடும்பத்தில் இருந்தாங்க, யாருடைய பேரன், யாருடைய பேத்தி, அந்த ஒரு முகவரி. அதை தாண்டி அந்த முகவரி வச்சு மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும். மக்கள் மனதில் இடம்பெற்றார், நின்றார், வென்றார். இன்றைக்கு துணை முதலமைச்சர், நாளை நாட்டின் முதலமைச்சர் வரக்கூடிய தகுதி எங்கள் தலைவர் தளபதிக்கு சொன்னால் அவரை பத்தி நீங்க பேசுறீங்க. சரி, பேசுறீங்க. ஏன்னா நீங்க பேசப்படுற நபரா இருக்கணும். இன்னைக்கு பிஜேபியில் நீங்க டம்மி பீஸ். நீங்க இன்னைக்கு பேசப்படுற பேசுறீங்க. உங்களை கேட்கிற, இவ்வளவு பேசுறீங்கல்ல, அவன் சீமான், அந்த சாமான், அந்த எச்சப்பொறிக்கு புறம்போக்குனாயி ஒரு சகோதரி அசிங்கப்படுத்த, ஒரு பெண் நிருபர் அசிங்கப்படுத்தினானு, அது நீங்க தட்டி கேட்க உங்களால முடியுதா? இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்கெல்லாம் ஆரிய கூட்டம். இந்த புனிதமான திராவிட மண்ணை இது ஆரிய மண்ணா மாத்துறதுக்கு இந்த கண்டவனுக்கு பிறந்தவன் இந்த சீமான் சாமானை பயன்படுத்தி அவனை விட்டு பேச விடுறீங்க. அவன் ஈரோட்டில் போய் பேசுறான். இது பெரியார் மண், பெரியார் மண்ணு சொல்றீங்களே, இது பெரியார் மண் இல்ல. பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான்றான் தேவடியா பையன். பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான்றாங்க தேவடியாளுக்கு வந்த தேவடியா பையன். ஏண்டா கட்டின பொண்டாட்டிய ஊர் மேல விட்டு சாப்பிட்ற உன்னை கேவுல இருந்தா எவனுக்கோ பிறந்த குழந்தைய எனக்கு பிறந்த குழந்தைங்கன்னு சொல்லிக்கின்னு ஷிஃப்ட் மாதிரி அனுப்புறியாமே பெட்ரூம்குள்ள. சாட்டை துரைமுருகன், அடுத்து இடுமன் கார்த்தி, அப்புறமா லைனா டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறியாமே. ஒரு பாட்டில் லைன் குத்தா போற கூட்டி குத்துறியாமே. பரவாயில்ல, உன் மனைவி எல்லாம் தாங்குறாங்க. எல்லாம் ஆர்கன்ஸ் எல்லாம் இரும்புலே பண்ணிக்கிற மாத்திருது. இப்படிதாங்க இவனை பேசணும். ஏன்னா இவன் எல்லாருமே என்ன சொல்றான்? நல்ல ஆத்தாடுக்கு பிறந்தா பரவாயில்ல, நல்ல அம்மாளுக்கு பிறந்தா பரவாயில்ல, அவன் அப்பா நல்ல அப்பனா இருந்தா பரவாயில்ல, அவங்க தாய் ஒழுக்கமான தாயா இருந்தா பரவாயில்ல. இப்படிதானே இவன் பேசுறான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்கும் போதே இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே. அப்ப நீ அந்த புருஷனுக்கு பிறந்தா, இந்த புருஷனுக்கு பிறந்தா, எந்த புருஷனுக்கு பிறந்த உன்னை கேள்வி கேட்குமா? கேட்க மாட்டேமா. நீ எல்லாரும் கேள்வி கேட்கும் போது உனக்கு தான் பேச வருமா? நீ பேசுறாடி, எவ்வளவு பேசுறடே. பெரியார் இறந்த போய் 40 வருஷம் ஆகும் கிட்டத்தட்ட. எப்பயோ 70-80 வருஷத்துக்கு முன்னால அவர் பேசுறது இப்ப பேசி அரசியல் பண்ணிட்டு, இப்ப பேசின அரசியல் பாரு. எப்பயோ பேசுறத இப்ப பேசி அரசியல் பண்றிய. அவர் உயிரோடு வகர நேத்தா பேசினார், முதநேத்தா பேசினார், அத்தை பேசினுக்கிற. அதாங்க இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவனே இப்படி எல்லாம் பேச சொல்றது. பேசி மக்களுக்கு பெரியார் மீது, திராவிட கட்சிகள் மீது, திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்தி இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணா மாத்திரானு. இதெல்லாம் இங்க நடக்காதுடா. டே பொறம்போக்கு பையா, விட்டு சாப்பிட்ற படுஸ் புரோக்கர் மாமா பையா, இதெல்லாம் இங்க நடக்காது. இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணிடமிருந்து, இந்த திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடமிருந்து பாதுகாப்பதற்கு இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு வலிமையான தலைவர், மாண்புமிகு துணை முதல்வர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவர் இருக்கிறார். அதை மனசுல வச்சுக்கோ. அதை மனசுல வச்சுன்னு பேசு. நம்ம தொடர்ந்து உன்னை பத்தி பேசுறோம், பேசு. மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி வருண் சார், அவரை பத்தி பேசுற. அவரும் விட்டு வச்சுக்கிறாரு. உன்னை ஏன் விட்டு வச்சுக்கிறான்னு பாக்குறியா? இந்த தேர்தல் முடியட்டும். நான் அதிகம் பேச விரும்பல. ஏன்னா நீ தேவடியாளுக்கு வந்தா தேவடியா பையன். நீ என்ன சொல்றது? கட்டண போட்டாட்டி டோக்கன் போட்டு விட்டுனுக்கிற ஒருத்தரே உள்ள லைன்ல. சினிமா தேட்டர்ல விடுற மாதிரி கட்டண போட்டாட்டி ரூம்குள்ள விட்டு டோக்கன் போட்டு ஒரு பாட்டில் கொடுத்தா உன் கொண்டாடிட்டு போயிட்டு வாடான்னு உள்ள விட்டுனுக்கிற. ஆமா, எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க உங்க வீட்டு பெண்கள் எல்லாம். எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் இரும்புலே பண்ண மாதிரி தெரியுது. அது அவங்க நீ விடுற, அவங்க அனுபவிக்கிறாங்க.
உனக்கு குடிக்கிட்டு வாங்கி தராங்க, நீ எப்படின்னா போ. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நினைக்காதரா பாடுஸ், அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் நினைக்காத. நான் அதிகம் பேச விரும்பல, புரியுதா? நான் அதிகம் பேச விரும்பல. உன்னை எவ்வளோ பேசுனா என்ன? நீ பேசுறதெல்லாம் பொய் தெரிஞ்சு போச்சு. என்ன நீ பேசுறதெல்லாம் பொய், எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் பித்தலாட்டம். சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கும் பொழுது உங்க அக்கால ஒளி, உங்க அத்தா, உங்க அம்மால நீ ஜெயிலில் இருப்படா. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது தேவடியா பையா, உங்க அத்தா சீமான் சாமான், உங்க அம்மால ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை ஒரு புல் ஊர் மேல விடுற உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களை உன் பொண்டாட்டியை சேர்த்து ஒரு புல் ஃபாரின் பாட்டிலுக்காக கூட்டி கொடுக்குற தேவடியா பையா, 2026 சட்டமன்ற தேர்தலில் நீ ஜெயிலில் இருப்படா. கட்சி இருக்கிற எல்லாவும் போவாங்க, நாங்க பண்ண மாட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு உன்னை பெரியார பேசுறியோ, கலைஞரை பேசுறியோ, அந்த அளவுக்கு உன்னை 7.5 சுத்தினே இருக்குதுரா. எச்ச பொறுக்கி பாடுஸ் பையா, உன்னை எவ்வளோ பேசுறது, உன்னை எவ்வளோ பேசு, நீ எவ்வளோ பேசுறே பேசு, உனக்கு நாங்கள் பதில் கொடுக்க தெரியும். உன்னை செருப்பால் அடிச்சா அந்த செருப்புக்கே கேவலம், விபச்சாரி மகனே.